ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் அரிஸ்டாட்டில். ஸோ இவர் வந்துட்டு 384 to 322 பிசியில் பிறந்திருக்கிறாரு. மாசிடோனியாவில் இருக்கிற ஸ்டாட்ஜியா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபாதர் பேர் நிக்கோமாச்சஸ். ஸோ இவர் வந்து கிங் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, அவரோட கிராண்ட் சன்னான கிங் அமின்டஸ் செகண்டுக்கு ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு ஹை பொசிஷனில் தான் இருந்திருக்கிறாரு, கிங்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அரிஸ்டாட்டிலுக்கு வந்து அகாடமி ஓரியன்டாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட 18வது வயசில் ஏத்தன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அங்கே பிளேட்டோவோட தி அகாடமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகாடமி இருக்குது. ஸோ அங்கே வந்து படிக்கணும் அப்படின்றது தான் இவரோட எய்மாக இருந்துச்சு. ஸோ அவரோட 18 வயசில் ஏத்தன்ஸ் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இவர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தெரிகிற மாதிரி இவரோட ஆட்டிடியூட், இவரோட மேனர், குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அன்யூஷுவலாக இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட நான் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் அங்கே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ எஜுகேஷன்லேயும் இவருக்கு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் இப்போது பொயட்டிக்ஸ், ட்ராமா, பொயட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவர் பர்டிகுலர்லி அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. எல்லாத்துலேயுமே அவருக்கு நாலேஜ் இருக்குது, எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து இப்போ பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட் இல்லையா, அரிஸ்டாட்டில் வந்து பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அகாடமியில் வந்து பிளேட்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 பார்ட்டாக நான் வந்துட்டு பிரிச்சிருக்கேன். இந்த அகாடமி 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பாடி ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பார்ட் அப்படின்னா, இன்னொரு பார்ட் பிரெயின் ஆஃப் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கிறாரு அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த அகாடமி வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரிஸ்டாட்டிலோட பிரெயின் மட்டுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் நாலேஜபிளான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ ஓல்டு ஃபிலாசபரான பிளேட்டோ அண்ட் யங் அரிஸ்டாட்டில், இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ்லி பாண்ட் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருந்தாங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்குறது, ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்போ 2 இன்டெலெக்சுவல்ஸ் ஒன்றா சேர்றாங்களோ, நிறைய ஷேர் பண்ணுறாங்களோ, அப்போ அவங்களுக்குள்ள நிறைய குவாரல்ஸும் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபைட்டும் அப்பப்போ நடக்குது. பட் இது எல்லாமே ஹெல்தியான ஃபைட்ஸாக தான் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிளேட்டோ வந்து இறந்து போகிறாரு. 347 பிசியில் பிளேட்டோ இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, பிளேட்டோ இருக்கும்போதே நம்மளை தான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த அகாடமிலே நம்ம தான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பிளேட்டோக்கு அப்புறமா நம்மளை தான் அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இவரோட தாட் ப்ராசஸாக இருக்குது. பட் ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அகாடமிக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, பிரசிடென்ட், கார்னர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டிலை வந்துட்டு நம்ம வைக்க முடியாது, என்ன தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், டேலண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனை வந்து பிளேட்டோக்கு அப்புறமா வைக்க முடியாது, அவன் ஒரு ஃபாரினர் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனல் லீடர் மாதிரி நம்ம வைக்கணும்னா அவங்க ஏத்தன்ஸாக தான் இருக்கணும், வேற ஒரு ஃபாரினர் வந்து இங்கே ரூல் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அரிஸ்டாட்டிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு நோஸ்கட் மாதிரி தான் இருக்குது. அவருக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது. இங்கே இதுக்கு மேலே அவரால் சர்வே பண்ண முடியல. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அந்த அகாடமியை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து வெளியே சொல்லலை, நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன்னு அவர் சொல்லலை. பட் அவருக்கு கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. கிடைக்கலன்றப்போ அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ இங்கேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வெளியே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கும்போது லார்ஜ் டெரிட்டரி இன் ஏஷியா, அதை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஹெர்மியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் கிட்ட இருந்து இவருக்கு அழைப்பு வருது. ஸோ அந்த ஒரு காலை வந்துட்டு இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாடமியை விட்டு வெளியே போகிறாரு. அந்த ஹெர்மியஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்சனோட போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த ஹெர்மியஸ் அப்படின்னு சொல்லப்படுற பர்சனோட போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல கிங்னு இவர் நினச்சி தான் அவர் கூட போயிருப்பார். பட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப கிரீடி பர்சன், ஏதாவது ஒரு விதத்தில் மணி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது வச்சு இவரோட கிங்டமில் இவர் நிறைய மணி வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பற்றி கொஞ்சமே கவலை இல்லாமல் இவரோட பேலஸில் எப்போவும் நிறைய அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கிரீடி மேனாக இருக்கிறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இதை பார்த்த உடனே அரிஸ்டாட்டில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தான் நம்மளோட
இன்டெலெக்சுவல், நம்மளோட வைஸ் ஐடியாஸை வச்சு இவரோட மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அவரை ஒரு நல்ல பர்சனாக, நல்ல ஒரு ரூலராக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இவரை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பட் எல்லாமே ஃபெயிலியராக தான் போய் முடியுது. இவரால் எதுவுமே பண்ண முடியல, அவரை சேஞ்ச் பண்ணவே முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அரிஸ்டாட்டில் அந்த முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டார். சரி, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது அரிஸ்டாட்டிலுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. பித்தியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடியை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஹெர்மியஸோட அடாப்டட் டாட்டர். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ல இருந்து ஒரு பொண்ணு எடுத்து தான் அவங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஹெர்மியஸோட நீஸ் அவங்க, ஓகேவா? ஸோ அந்த பொண்ணை வந்து அரிஸ்டாட்டில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, ஹெர்மியஸ்க்கு வந்துட்டு பெர்ஷியன் கிங்கோட ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் ஹெர்மியஸை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஹெர்மியஸ் வந்து இறந்து போனதுனால இப்போது கிங் ஃபிலிப் வந்து அரிஸ்டாட்டிலை கூப்பிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, டியூட்டர் டு அலெக்சாண்டர், அவரோட பையனுக்கு ஒரு டியூட்டராக இருக்க சொல்லி அரிஸ்டாட்டிலை ஃபிலிப் வந்து கூப்பிடுறாரு. கிங் ஃபிலிப் கூப்பிட்ட உடனே அரிஸ்டாட்டிலும் அங்கே போயிடுறாரு. ஃபியூ இயர்ஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஏத்தன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, ஏத்தன்ஸ் வந்து ஒன்ஸ் அவரை வந்து நோஸ் கட் பண்ணிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வச்சுருக்கிற அந்த ஃபேமஸான தி அகாடமிக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த லைசியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகாடமியை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏத்தன்ஸில் இவர் ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது கிங் அலெக்சாண்டருக்கு தானே இவர் டியூட்டராக இருந்தார். ஸோ அவர் எப்போவுமே அவரோட குருவுக்கு வந்து எப்போவும் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பார், ஒபீடியண்ட்டாக இருப்பார். ஸோ அவருக்கு எல்லா விதத்துலேயும் அடிக்கடி மணி சென்ட் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி அனுப்பிட்டே இருப்பார். ஒரு குருதட்சணை மாதிரி அவரை அனுப்பிட்டே இருப்பார். ஸோ நியர்லி ஒரு 12 இயர்ஸ் அவர் வந்து இந்த ஒரு ஸ்கூலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டே இருக்கிறாரு. நிறையா லெக்சர்ஸ் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டடாக நிறையா லெக்சர்ஸ் அவர் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவரோட லெக்சரில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா, அவர் கிளாஸ் நடத்தும் போது இது யூஸ்வலான ஒரு விஷயம், நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் அரிஸ்டாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அவர் லெக்சர்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவர் நடந்துகிட்டே இருப்பாராம். அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்பாங்க. இவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான செக்மெண்ட்டாக தான் இது இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்காகவே அவரோட ஸ்கூல் அண்ட் அவரோட டீச்சிங்கை வந்து ஒரு நிக்நேமோட கூப்பிடுறாங்க. பெரிபாட்டிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கூல் ஆஃப் ஸ்க்ராலிங் ஃபிலாசபர்ஸ், அதாவது அந்த ஃபிலாசபர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்டே அவர் டீச் பண்ணுறதுனால இந்த மாதிரியான நிக்நேம்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவரோட ஸ்கூல் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறதுக்கான ரீசன் கிங் அலெக்சாண்டர், அவரோட சப்போர்ட் இவருக்கு ஃபுல்லி இருக்கிறதுனால இவரால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, 323 பிசியில் அலெக்சாண்டர் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் அரிஸ்டாட்டிலுக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவருக்கும் மேபி சாக்ரட்டிஸ்க்கு நடந்த மாதிரி ஒரு டெத் நடக்கலாம், அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேட் வந்து இவருக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த கிங் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து சாக்ரட்டிஸை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னா, அவரோட ட்ரிங்க்ஸில் வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இவரும் இப்போது நிறைய ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவரையும் அந்த மாதிரி கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான லைஃபை வாழ வேண்டாம், ரிஸ்கியான லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகிறாரு. இபோயா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து அவரோட ரிமைனிங் டேஸை பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படியே பீஸ்ஃபுல்லாக அவரோட டேஸ் போயிட்டுருக்கு. வித்தின் அ இயர் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட 62வது வயசில் அவர் இறந்து போகிறாரு, ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியர்லி 400 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. 400 புக்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலி 16 ஒர்க்ஸ் மட்டும்தான் அவரோடது இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் எல்லாத்துலேயுமே ஹியூமன் நாலேஜ், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இது ரிலேட்டடாக தான் அவர் பேசியிருப்பார், ஓகேவா? ஸோ இவரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா பொயட்டிக்ஸ். ஸோ பொயட்டிக்ஸ் அப்படின்றது இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க். அந்த பொயட்டிக்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து 25 சாப்டர்ஸோடு அவர் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. பட் அதில் வந்து இன்னொரு வால்யூமும் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குது. பட் ஆக்சுவலி அதுக்கான காப்பீஸ் எதுவுமே கிடைக்கல. பட் வால்யூம் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அவரோட லைஃப்பில் ஒரு ரிமார்க்கபிள் பர்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் அவர் வாழ்ந்துட்டு இறந்து போயிருக்கிறாரு. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.